من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق. அல்லாஹ் குர்ஆனுடைய கடைசியில 2 அத்தியாயங்களை சொல்லுவான். ஒன்றுக்குள்ளவது பிறப்பில் ஃபலக், இன்னொன்றுக்குள்ளவது பிறப்பின் நாஸ். இந்த 2 அத்தியாயங்களை கொண்டு அல்லாஹ் குர்ஆனை முடிக்கிறான். இந்த 2 அத்தியாயங்களுமே ஆகச் சிறந்த துஆக்களை கொண்டவை. முதலாவது அத்தியாயம் துன்யாவுடைய எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய செய்தியை சொல்லித் தருகிறது. 2வது அத்தியாயம் கொல்லவது பிறப்பின் நாஸ், மறுமை தொடர்பான தீங்குகளை விட்டும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய செய்திகளை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயங்கள் இறங்கிய பிறகு அவர்களுக்கே ஏதாவது உடல் வலி, ஏதாவது வியாதியாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய கையிலே 2 அத்தியாயத்தையும் ஓதி அதை தங்களுடைய முகத்திலும் முழு உடலிலும் தடவிக் கொள்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதும் இந்த 2 அத்தியாயங்களை ஓதி கையிலே ஊதி முகத்திலும் உடலில் எங்கெல்லாம் தடவ முடியுமோ அங்கெல்லாம் தடவிக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இந்த 2 சூறாவிலே நோய்களுக்கான நிவாரணமும் இருக்கிறது, துனியா ஆசிராவுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதில் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? குல் நபியே சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா கலக். ஃபலக்குடைய ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அவன் எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அந்த படைப்புகளுடைய தீங்கிலிருந்து, படைப்புகளுடைய தீங்கிலிருந்து பலக்குடைய ரப்பு என்று அல்லாஹ் சொல்லுவான். பலக் என்று சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் அதிகாலை நேரத்திற்கு சொல்லுவார்கள். அதிகாலை நேரத்தினுடைய ரப்பு என்று சொன்னால் பலக் என்பதற்கு அசலான அர்த்தம் அரபியிலே வெடிப்பு என்று அர்த்தம், வெடிக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகத்திலே எல்லாமே வெடிப்பின் மூலமாகத்தான் உருவாகிறது. பாலிக்குல் ஹப்பி ஒன்னவா, வித்துக்களை வெடிக்கச் செய்பவன் அல்லாஹ். பூமியை வெடிக்கச் செய்து செடிகளை வெளியே கொண்டு வருகிறான், வித்துக்களை வெடிக்கச் செய்து மரங்களை வெளியே கொண்டு வருகிறான். இருட்டை வெடித்து கொண்டு வெளிச்சம் வருகிறது என்று இருப்பதன் காரணமாக அதிகாலை பொழுதுக்கும் அல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்கள் பலக் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அறியாமையை வெடித்து கொண்டு அறிவு வருகிறது. உலகத்தில் எத்தனை உருவாகிறதோ பெரும்பாலும் வாழ்க்கையினால் வெடித்துதான் உருவாகும். முட்டை உடைந்துதான் குஞ்சுகள் வெளியே வருகிறது. இப்படி ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாமே வெடிப்பின் மூலமாக உருவாகிறது. இதில் விஞ்ஞானத்தினுடைய ஒரு தியரியும் கூட உண்டு, பிக் பேங் தியரி என்று. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று சொல்லுவார்கள். அதற்கு பல தியரிகள் இருந்தாலும் விஞ்ஞானிகளால் இன்று அங்கீகரிக்கப்பட்ட தியரி பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. அதாவது இந்த பிரபஞ்சம் உருவானது வெடிப்பின் மூலமாகத்தான் உருவானது. இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்று வெடித்து சிதறியதன் காரணமாகத்தான் இந்த பூமியும் இந்த சந்திரனும் இந்த கோள்களும் இந்த நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சமே உருவானது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் பிரப்பில் ஃபலக், வெடிப்பின் ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அந்த வெடிப்பின் மூலமாக எதையெல்லாம் படைத்தானோ அதனுடைய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு வகையில் இந்த தியரிக்கு ஒத்து போகக்கூடிய விதத்திலும் அல்லாஹுடைய இந்த வசனம் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குர்ஆனிலே பல செய்திகள் இது மாதிரி உண்டு. அல்லாஹ் சொல்லுவான், இந்த பிரபஞ்சத்தை நாம் தான் வலிமையோடு உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதை நாம் விசாலமாக்கி கொண்டே செல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் விசாலமாக்கி கொண்டே செல்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிரபஞ்சம் அது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆரம்பத்திலே அது எப்படி இருந்தது என்றால் சின்னதாக இருந்தது, வெடித்து சிதறி அப்படியே இன்று வரையும் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உதாரணம் சொல்வார்கள், ஒரு பலூன். நீங்க பலூனை எடுத்துக்கொண்டு பேனாவினால் பல புள்ளிகளை வையுங்கள், அதை வைத்துக்கொண்டு அதை ஊதுங்கள். ஊதும் பொழுது அது எப்படி அந்த புள்ளிகளுக்கான இடைவெளி விரிந்து கொண்டே, ஊதாமல் இருந்தால் பக்கத்தில் இருக்கும் புள்ளி. ஆனால் ஊத ஆரம்பித்தால் எந்த அளவுக்கு பெரிதாக ஊதுகிறோமோ அந்த அளவுக்கு அது விரிவடைந்து கொண்டே செல்லும். அதே போன்றுதான் இந்த பிரபஞ்சமும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்று அல்லாஹ் சொல்வார். ஒரு நேரத்தில் அடுத்து வெடித்து சிதறி போகும் பொழுது அல்லாஹ் கியாமத்தை கொண்டு வருவான் என்பது அடுத்த கட்டமான நடவடிக்கை. அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பலத்தினுடைய ரப்பை கொண்டு, வெடிப்பின் ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். எதையெல்லாம் படைத்திருக்கிறானோ அதனுடைய தீங்குகளை மின் ஷர்ரி மா கலக். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இருண்டு விட்டால், கும்மிருட்டு, கார் இருள்,
சூழ்ந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாவல். இருட்டிலே பொதுவாகவே எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு எங்கே போனாலும் வெளிச்சம் இருக்குது. ஒரு நேரம் எப்படி இருந்துச்சு, இருட்டு. இது மாதிரியான விளக்குகள் கிடையாது. வீடுகளில் எரியக்கூடிய விளக்கு தான். பயணத்தில் சென்றால், அதுவும் அமாவாசை இரவாக இருந்தால் அது மாதிரி ஒரு இருட்டு கிடையாது. உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்தேன். அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலே இருந்தாங்க, நான் கீழே அவர்களுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு செல்கிறேன். சரியான இருட்டு. அந்த சமயத்தில் என்னுடைய மனதில் ஒரு பயம் வந்தது. அந்த பயம் வந்ததினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நான் பயப்படுகிறேன் என்று. உக்பா, நீங்க கொஞ்ச நேரம் மேலே ஏறிக்கங்க, நான் கீழே இறங்கிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டுட்டு உக்பா உடனடியாக அதுக்கு அனுமதிக்கல. இல்லை யார சொல்லலாம், நீங்களே இருங்கன்னாங்க. திரும்ப திரும்ப சொன்னாங்க. இரண்டாவது மூன்றாவது தடவை சொல்லும் பொழுது நபிகளாருடைய உத்தரவுக்கு மாறு செய்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மேலே ஏறிக்கொண்டார்கள். கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வந்தாங்க. இதுதான் பெரியவர்கள் சிறியவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பும் இரக்கமும். அவர்களுடைய அதே இதை நடந்து வந்தாங்க. பயமெல்லாம் இல்லை என்பதை உணர்த்தினார்கள். பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அதற்கு பிறகு சொன்னாங்க, குல் உக்பா, நீங்கள் சொல்லுங்கள் என்று. யாரை சொல்ல, நான் என்ன சொல்ல? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா கலக். இந்த 2 அத்தியாயங்களையும் சொல்லிக் கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த 2 சூறாவை ஓதுங்கள். குல்லமா குந்த ஒனிம்த, நீங்கள் தூங்கும் பொழுதும் ஓதுங்கள், எழுந்திருக்கும் பொழுதும் ஓதுங்கள், எல்லா சமயத்திலும் ஓதுங்கள். உங்களுக்கு எந்த ஆபத்தும் அண்டாது. மின் ஷர்ரி காசித்தின் இதா வகப். இருட்டுக்குள்ளே கொள்ளையர்கள் இருப்பார்கள், திருடர்கள் இருப்பார்கள், விஷஜந்துக்கள் இருக்கும். எல்லா விதமான பாவம் செய்யக்கூடியவர்களும் இருட்டுகளுக்குள் தான் வருவார்கள். அப்படிப்பட்ட இருட்டான நேரத்தினுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் ஷர்ரி காசித்தின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கத். முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும், சூனியத்தை விட்டும் பாதுகாவல். முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் என்றால் சிஹர் செய்யக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சிஹர் செய்தார்கள் யூதர்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த அத்தியாயங்கள் இறங்கியது. இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஹரும் அல்லாஹ் மலக்குமார்களின் மூலமாக அந்த சூனியத்தை அப்புறப்படுத்தினான் என்று சரித்திரம் சொல்லும். சூனியக்காரர்களுடைய தீங்கை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அதற்கு பிறகு கடைசியாக மிஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் பொறாமைக்காரனுடைய தீங்கும் சாதாரணமானதல்ல. அது சில சமயங்களில் நம்முடைய உயிரையே எடுத்தது. ஒருவன் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறான் என்று சொன்னால் நமக்கு எதுவெல்லாம் கெட்டதாக இருக்குமோ அதையெல்லாம் அவன் ஆசைப்படுவான். எப்படியாவது இவன் குழிக்குள்ளே தள்ளிவிட வேண்டும் என்கிற ஆசை வரும் அவனுக்கு. எனவேதான் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். பொறாமைங்கிற குற்றம் இருக்குது. வானத்தில் முதல்ல நடந்த குற்றம் பொறாமை தான். பூமியிலும் முதலாவது நடந்த குற்றம் பொறாமை. ஏனென்றால் இப்படி சஜிதா செய்ய மறுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதுக்கு காரணம் என்ன சொன்னான்? அவரோட நான் சிறந்த ஆளுன்னு சொன்னேன். அவருக்கு நான் என்ன செய்ய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. அவர் மீது ஏற்பட்ட அந்த பொறாமை உணர்வு அவனை சஜிதா செய்வதை விட்டும் தடுத்து. அதே மாதிரி இந்த பூமியில முதலாவது நடந்த கொலை, காபீலை கொலை செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை. அல்லாஹ் அவருடைய சதக்காவை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய சதக்காவை ஏற்றுக்கொள்ளலாம். அது எப்படி என் சதக்கா ஏற்றுக்காம போகும்? உன் சதக்காவை மட்டும் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவர் சொன்னார், இன்னமா எத்தக்கப்பொழுதாவு மினல் முத்தகீன். தக்வா உடையவர்கள்ட்ட தான் அல்லாஹ் ஏற்றுக்குவான். அப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ஒரு சாதாரண விஷயம் சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அல்லது வேறு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்காக கொலை செய்வதற்கே திட்டமிட்டு கொன்றும் விட்டார். முதலாவது கொலை அது. கியாமத்து வரையிலும் எத்தனை கொலைகள் இந்த உலகத்திலே நடக்கிறதோ அத்தனை கொலையிலிருந்தும் பாவத்தினுடைய ஒரு பங்கு அந்த காபீலுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும் என்று அதிகரிக்கிறது. ஏனென்றால் அவன் கொலையை அறிமுகப்படுத்தி வைத்தவன். அப்படி பொறாமை தீ மிக மோசமானது. ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதே போன்றுதான் 2வது அத்தியாயத்தில் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். மக்களின் மூலமாக, ஜின்னுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய ஷைத்தானுடைய தீங்குகள், ஊசலாட்டங்கள் எல்லாவற்றை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு 2வது அத்தியாயம் சொல்கிறது. 2 அத்தியாயங்களுமே பாதுகாப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த துவாக்கள். ஹதீஸிலே இதற்கு முஹப்பித என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த சூரா. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும் பொழுது இந்த அத்தியாயங்களை ஓதுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதே போன்று காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் ஓதுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிலே தீர்வு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 2 அத்தியாயங்களை காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள். ஏதாவது வியாதி ஏற்பட்டால் நீங்களே ஓதி உங்களுடைய கரங்களிலே ஊதி உங்களுடைய மேலே தடவிக் கொள்ளுங்கள். அதிலும் நோய் நிவாரணையும் வைத்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த தரஜாவை கொண்ட 2 அத்தியாயங்கள் அல்லாஹ் தஆலா பாக்கியம் கொடுத்தல்வானாக. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான ஷர்றுகள் தீங்குகளை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய மக்களையும் பாதுகாத்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்